அவ என்னை விட்டு போறதும் நான் செத்து போறதும் ஒண்ணுதான். அவ இல்லைனா எனக்கு வாழ்க்கை இல்ல. அவ இல்லைனா என்னால வாழவே முடியாது. அவதான் நான் தான் அவ. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் சீதாவை பிரிய மாட்டேன். என் மேல ஆணையா சொல்றேன், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாது. சத்தியமா போக கூடாது. அப்படியே நாம 2 பேரும் பிரிஞ்சுதான் ஆகணும்னா நான் செத்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சு போ. ஐயோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க பாஸ். நான் சொன்னதுதான். என் வார்த்தையை மீறி நீ பிரிஞ்சு போனா நான் செத்துட்டதா தான் அர்த்தம். அவ்வளவுதான். சீதா, அவ சொன்னதை கேட்டல்ல, வேணாம், போகாத. நடக்கிறது நடக்கிறபடியே நடக்கட்டும். சீதா, எடுத்தோம் கவுத்தோன்னு எப்பவுமே முடிவெடுக்க கூடாது. பெரியவங்க இருக்கும், எப்படியும் உங்க 2 பேரையும் கைவிட மாட்டோம். கொஞ்சம் பொறுமையாயிரு. நிச்சயம் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். நாங்க பாத்துக்கிறோம். எப்படி மாமா, எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? பனியம்மா இருக்கிறது என்னோட வீட்டுக்காரரோட உயிர் மாமா. என்ன சீதா பேசுற? அவருக்கு மட்டும் என்ன மகனோட உயிர் இல்லையா? உனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்குதானே? முத்தாரம்ம உனக்கு தாய் மாதிரி தானே? அவளை நம்பு. எப்பேற்பட்ட விதியா இருந்தாலும் அத மாத்தி காட்டுவா. எல்லாருமா சேர்ந்து ராமோட உயிரை பத்தி கவலைப்படாம பேசுறீங்கல்ல? அவனை விட இவ முக்கியமா போயிட்டாளா உங்களுக்கு? 2 பேருமே எங்களுக்கு முக்கியம். அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். நிச்சயம் 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறாங்க. நல்லது நடக்கதான் போகுது. நிறுத்துறீங்களா? என்னால இந்த கூட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன் கண்ணு முன்னாடி ராமோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை உங்களால ராமோட உயிருக்கு ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஏய் சீதா, உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அவ்வளவுதான் உனக்கு. அம்மா, முத்தாரம்மா, அவ்வளவுதானா செய்து? புரியல. எவ்வளவு நடந்திருக்கு? நான் செஞ்சதெல்லாம் சொல்லிருக்கேன். உங்க ரியாக்ஷன் இவ்வளவுதானா? வேற என்ன செய்ய சொல்ற? நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செய்து கோவமோ சந்தோஷமோ அத வெளிப்படையா பேசணும். எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசுங்க செய்து. திட்டணும்னா திட்டுங்க, பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க செய்து. உங்களோட மௌனம் என்ன சித்திரவதை பண்ணுது. நீ எங்களை பண்ணதை விடவா? பார், போனது போனதாவே இருக்கட்டும், விட்டுறலாம். ஆனா எனக்கு எதுவும் பேச தோணல. ஆஃப்கோர்ஸ் நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சேன். போகல, சாகல, உயிரோட தான் இருக்க. ஆக்சுவலா அதுக்கு நான் சந்தோஷப்படணும் இல்ல? என்னால கொண்டாட முடியல. உங்க இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் சேது. ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்.
ராம் அஞ்சலி 2 பேரும் நல்லா இருக்கணும். பிரியா சத்யா நல்லா இருக்கணும். நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அடுத்து நல்ல காரியமா நடக்கணும். இது மட்டும்தான் என்னோட விருப்பம். அதுக்காக தான் நான் இவ்வளவும் செஞ்சேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா சீதா நல்லா இருக்கணும்னு நினைக்கலையே. ஏம்மா? ஏங்க, சீதா யாரு? அவளுக்கும் எனக்கும் என்ன பந்தம் இருக்கு? அவளா ராமான்னு வரப்போ எனக்கு ராம் தான் முக்கியம். கெட்டது நடக்க போதுன்னு தெரியுது. அதை தடுக்க எதுவுமே செய்யாம இருக்க என்னால எப்படி முடியும்? என்ன கேட்டா நீங்க சீதா வெளியே போறத தடுத்து நிறுத்துனீங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. ரொம்ப பெரிய பாவம். நிஜமாவா? பின்ன சீதாவுக்காக ராம நீங்க இழந்தா அது பெரிய பாவம் இல்லையா? ஆனா ராம் அப்படி நினைக்கல இல்ல. என்ன சொல்றீங்க? அவ சொன்னதை நீ கேட்ட இல்ல? என் உயிரே நீதான் சீதா, நீ என்ன விட்டு போயிட்டா நான் செத்து போயிட்டுதான் அர்த்தம்னு சொன்னா இல்ல. நான் அப்படியே ஆடி மனசார எப்படி மகா நம்ம பிரிக்க முடியும்? அப்படி பிரிச்சா அது பெரிய பாவம் இல்லையா? அவன் சின்ன பையங்க, ஏதோ வயசு கோளாறுல உண்மை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். அத போய் யாரு சின்ன பையன்? யாரு சின்ன பையன்? இன்னும் 7 மாசத்துல ஒரு குழந்தைக்கு தகப்பனா போறான். அவன் சின்ன பையனா? வேணாம் மகா, தயவு செஞ்சு தப்பா யோசிக்காத, தப்பாவும் பேசாத. அதுக்காக ஜாதகம் சொல்றத அப்படியே விட்டுட்டு சொல்றீங்களா? அது விதி மகா. அதுல நடக்காததெல்லாம் நடக்கலாம், நடக்க வேண்டியது நடக்காம கூட போகலாம். அந்த விதியை எழுதுனது யாரு? சாமி தானே. சாமியே மனசு வந்து இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறவங்கள பிரிக்குமா? சாமிக்கு ஒரு நியாய தர்மம் இருக்குல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா ஐ டோன்ட் கேர் மகா. சீதாவையும் ராமையும் நான் பிரிக்க விட மாட்டேன். யாராலையும் அவங்கள பிரிக்கவும் முடியாது. ராமுக்கு வேற கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இல்ல, நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும். அந்த நல்லத நானே நடத்தி வைப்பேன். நல்லது நடக்குமா? யாருக்கு? அத நான் சொல்ல மாட்டேன். அந்த நல்லது ஒரு கல்யாணமா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. என்ன சொல்ற? சரியா கேக்கலையா? ஒரு கல்யாணம் நடக்கும்னு சொல்றேன். அந்த நல்லது ஒரு கல்யாணமா கூட இருக்கலாம்னு சொல்றேன். அத நானே கூட நடத்தி வைப்பேன்னு சொல்றேன். டேப்லெட் போட்டுட்டீங்க, உங்களுக்கு தூக்கம் வரும். இத பத்திலாம் யோசிக்காதீங்க, தூங்குங்க.
சீதா பக்கத்தில் வந்து உட்காரு. வா சீதா. ஏன் சீதா அழற? சீதா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் உனக்கும் ஏதாவது தொடர்பு இருந்துச்சா? உன்னை யாருன்னு எனக்கு தெரியுமா? இல்ல என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா? கனவுல கூட நான் உங்களை பார்த்ததில்ல. ஏதோ திண்ணவேலி தெருவுல என் இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். எந்த ராஜகுமாரனும் என்னைய கட்டிக்கிற மாட்டான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால ராஜகுமாரனை லவ் பண்ணதா மாதிரி கனவு கூட நான் கண்டதில்ல. ஆனா எனக்கு ஒரு ராஜகுமாரி வருவான்னு நான் நம்பினேன். நீ கிடைச்ச. பாஸ், நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லு. சாமிய வேண்டி தவம் இருந்து நிறைய பூஜை எல்லாம் செஞ்சாதான் இருக்கிறதுலயே நல்ல வரமா நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். நான் எந்த சாமி கிட்டயும் எதுவுமே வேண்டிக்கிட்டது இல்ல பாஸ். முத்தாரம்மனை பிடிக்கும், ஆனா பெருசா வேண்டிக்கிட்டதெல்லாம் இல்ல. ஆனா நான் எதுவும் கேட்காமயே முத்தாரம்ம எனக்கு வரம் கொடுத்தா. யாருக்கும் கிடைக்காத வரத்தை கொடுத்தா. நீங்க தான் அந்த வரமே பாஸ். எனக்கு மட்டும் அவ என்ன சாபமா கொடுத்தா? உன் வடிவத்துல வரத்தை தான் கொடுத்திருக்கா. நீயும் எனக்கு வரம் தான் சீதா. அப்புறம் ஏன் பாஸ் நம்மள அந்த விதி பிரிக்க பாக்குது? விதினா என்ன சீதா? எழுத்து பாஸ், தலை எழுத்து. இவங்களுக்கு தான் நாம பொறுக்கணும், இப்படிதான் நம்ம வாழணும், இப்படிதான் நாம சாவணும்னு நம்ம தலையில எழுதி தானே இந்த பூமிக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. ஜோசியர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா பாஸ்? எழுத்துனா அழிச்சிடலாம்ல சீதா. அப்படின்னா நம்ம தலையெழுத்து கூட அழிச்சிடலாம்ல. அழிச்சு புதுசா எழுதிடலாம்ல. கல்லுல பொறிச்சு வச்ச எழுத்தையே அழிக்க முடியாது. தலையில எழுதி வச்சத யாரால பாஸ்? பாஸ் சொல்லுதிய. நீ பிரிஞ்சு போனாலும் அது நம்ம தலையெழுத்து. பிரியலேனாலும் அது நம்ம தலையெழுத்து. அத நாம மாத்த முடியாது. மாத்தவே முடியாத ஒண்ணுக்காக நம்ம எதுக்காக அழணும் சீதா? அடறதால ஏதாவது மாத்திர முடியுமா என்ன? அதுக்காக உங்களை நான் விட்டு கொடுத்துட முடியுமா பாஸ்? அப்ப நான் மட்டும் எதுக்காக உன்னை விட்டு கொடுக்கணும் சொல்லு? நீங்க நல்லா இருக்க வேணாமா? 2 பேரும் நல்லா இருந்தா தானே அது வாழ்க்கை. ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்கணும்னா அது சாபம் இல்லையா? சொல்லு சீதா. நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சதில்லை.
நீயும் என்ன நினைச்சு கூட பார்த்ததில்ல. என்ன ஆச்சு? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒன்னா வாழவே முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா அப்புறம் என்ன ஆச்சு? ஒன்னா வாழ்ந்தோம். நம்ம வாழ்க்கைக்கு சாட்சியா ஒரு குட்டி இளவரசனோ குட்டி இளவரசியோ உன் வயித்துல இப்ப வளருது. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் நமக்கு நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சுதான் பாஸ். ஆனா இங்க பாரு சீதா, நினைக்காததெல்லாம் நடந்திருக்கு. எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்ம சேர்ந்து இருக்கோம். இப்ப மட்டும் நம்ம பிரிய போறோம்னு நீ ஏன் சீதா நம்புற? சொல்லு. நம்ம 2 பேரும் எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்? முத்தரம்மாக்கு நடந்த தசரா திருவிழால. அதை ஏற்பாடு பண்ணது யாரு? ஏற்பாடா? அது எதேச்சியா நடந்ததில்ல. எதேச்சியா நடக்கிற மாதிரி அதை ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? உன்னோட முத்தாரம்மன் தான். இங்க சென்னையில இருந்த என்னையும் அங்க திருநெல்வேலியில இருந்த உன்னையும் 2 பேரும் பார்த்துக்கோங்க. இனிமே இவதான் உனக்கு, இவன் தான் உனக்குன்னு நம்மளை யார் சேர்த்து வச்சா? முத்தாரம்மன் தான். ம். எதுக்காக சேர்த்து வச்சா? எதுக்காக? ஒன்னா வாழதானே. அவளே நம்மளை பிரிச்சு வைப்பாளா? சொல்லு. லிசன், நம்மளை சேர்த்து வச்ச தெய்வம் எத்தனை நாள் நம்ம ஒன்னா வாழணும், எப்படி ஒன்னா வாழணும்னு எழுதி வச்சிருக்க மாட்டாளா? சொல்லு. நாம எவ்வளவு காலம் ஒன்னா வாழணும்னு உன்னோட முத்தாரம்மனுக்கு தெரியும். எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. புரியுது இல்ல? எல்லாமே அவளோட திட்டம்தான். அப்படி இருக்கிறப்ப நாம எதுக்காக அதில் தலையிடணும்? சொல்லு. 100 வருஷம் வாழ்ந்தாலும், ஒரே ஒரு வருஷம் வாழ்ந்தாலும், இல்ல ஒரே ஒரு நாள் தான் வாழ போறீங்கன்னு அந்த முத்தாரம்மன் சொன்னாலும், அந்த ஒரு நாளையும் நாம சந்தோஷமா வாழணுமா வேணாமா? அந்த அம்மா பாத்துப்பான்னு சொல்லுதியாலா பாஸ்? ம். அம்மா தான் பாத்துக்குவா. இது அவ கொடுத்த வாழ்க்கை. இது கூட அவ கொடுத்த பாப்பா தான். அதை உடைச்சிட்டு நாமளா பிரிஞ்சிருக்கணுமா? கடவுள் கொடுத்த வாழ்க்கையை மறுக்க நீயும் நானும் யாரு சீதா? யோசி. நான் சொல்றேன் சீதா, என்ன வேணா நடந்துட்டு போட்டும். நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு நாம எதுக்காக யோசிக்கணும்? இந்த நிமிஷம் நீ என்னோட சீதா, நான் உன்னோட ராம். இதை தவிர வேற என்ன வேணும் நமக்கு? சொல்லு. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தை தான். நாளைக்கு அது பிறந்து வளர்ந்து அப்பா எங்கன்னு கேட்டா நீ யாரை காட்டுவ? ஒருவேளை என்னை விட்டு நீ பிரியறது உன்னோட உரிமைன்னு நினைக்கலாம். ஆனா பெத்த அப்பாவை விட்டு புள்ளைய பிரிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லு. மன்னிச்சிருங்க பாஸ், என்ன மன்னிச்சிருங்க. இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருச்சா?
போதுமா? இனி ஒரு தடவை இந்த மாதிரி நடக்காது, நான் அழ மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. நான் கேட்கிறேன், நீ சத்தியம் பண்ண மாட்டியா? அழ மாட்டான்னு சத்தியம் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்க. டேய் குட்டி பையா, உங்க அம்மா பாத்தியா? போங்காட்டம் ஆடுறா. அழ மாட்டான்னு சத்தியம் பண்ணிட்டு அழறாடா. அழாத. பாஸ், அவனை போய் எதுக்கு இல்ல இழுக்குதிய? இனிமே நம்ம சண்டைக்கெல்லாம் ரெஃப்ரி அவன்தான். அதனால அவனுக்காக அம்மாவா லட்சணமா சிரி பாப்போம். சிரி எங்க? சிரி சிரி, நல்லா சிரி, நல்லா சிரி.